வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் ஜெயரஞ்சன் யோகராஜ். நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூலுக்கு எதிராக பொதுஜன பெரமுன தேர்தல் ஆணைக்குழுவில் புகார். தாக்குதல் தொடர்பில் தெய்வலை தேவாலயத்துடன் கலந்துரையாடியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கும் கருத்தில் உண்மையில்லை என அருத்தந்தை ஆணைக்குழுவில் வாக்குமூலம். நாட்டுக்குள் வருகை தரும் ராஜதந்திரிகளுக்கு கட்டாயம் PCR சோதனை. வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம். கல்கிசே கடற்கரையில் குப்பை கூளங்கள் சூழ்ச்சியாக இருக்கலாம் என ஐயம். சுற்றாடல் அமைச்சர் பூர்ண விசாரணை. முகக்கவசம் அணிவது கட்டாயம், உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினரான பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் யாழ்ப்பாணத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலில் தெரிவித்த கருத்தானது தனது கட்சியின் உரிமைகளை மீறி இருப்பதாக பொதுஜன பெரமுன கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அந்த கட்சியின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவிடம் இது தொடர்பாக முறைப்பாடு செய்துள்ளார். இன்றைய தினம் 2 காரணங்களை முன்வைத்து நாங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தோம். காலம் சென்ற ஆறுமுகன் தொண்டமான் அவர்களின் இடத்துக்கு அவரது புதல்வர் ஜீவன் தொண்டமானின் பெயரை பரிந்துரை செய்துள்ளோம். அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரான ரத்னஜீவன் ஹூல் என்பவர் டான் டிவி எனும் தொலைக்காட்சிக்கு தமிழ் மொழியில் வழங்கியுள்ள ஒரு செவ்வி தொடர்பாக முறைப்பாடு செய்ய வருகை தந்துள்ளோம். அவர் தனது செவ்வியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என அர்த்தம் தோணிக்கும் வகையில் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரான பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் எதிர்வரும் பொதுத் தேர்தல் குறித்து வழங்கிய செவ்வியிலேயே இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். SLPP ஆதரிக்கிற சில நியூஸ் பேப்பர் ஊடகங்கள் இதுல பச்சை பொய்யாக எழுதி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது, ஏன் நீங்கள் ஆதரிப்பார், வடிவா பார்த்து செய்யுங்க. இப்படி பொய் சொல்றவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அவருடைய வாக்கை போடக்கூடாது. இவரது கருத்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஒரு நபர் இனவாதியாக இருக்கலாம், வர்க்கவாதியாக இருக்கலாம், குலவாதியாக இருக்கலாம். அவரது கருத்து என்னவாக இருந்தாலும் தேர்தல்கள் ஆணைக்குழு போன்ற அதிஉயர் அமைப்பொன்றில் அங்கம் வகிக்கும் ஒருவருக்கு பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன. அவரது தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லாமல் பதவிக்கு பொருத்தமான வகையில் அமைப்பின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே அவரது கருத்தினால் எமது கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பை உடனடியாக போக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கருத்தை உடனடியாக இந்நாட்டுக்கு அறிவிக்குமாறும் எமது கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எழுத்து மூலம் கேட்டுக் கொண்டுள்ளோம். தங்காலை ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கான சேவைகளை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தங்காலை ஆதார வைத்தியசாலையில் இருதய நோய் அதிதீவிர பிரிவிற்கான 2 மாடி கட்டடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் திறந்து வைக்கப்பட்டது. தங்காலை ஆதார வைத்தியசாலையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் நவீன வசதிகள் போதுமானதாக காணப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து நவீன வசதிகள் அடங்கிய இக்கட்டடம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. 400 லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களும் நன்கொடையாக வழங்கப்பட்டன. பிரதமர் அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து 50 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு ருகுணு கரலிய மனிதவள அமைப்பு மற்றும் வர்த்தக சமூகத்தின் ஒத்துழைப்பின் இக்கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. இதற்காக 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சு 250 லட்சம் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கான கட்டில்களை வழங்கியது. அமைச்சர் சமல் ராஜபக்ஷ, பிரதமரின் பாரியாரான ஷிரந்தி ராஜபக்ஷ ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையின் சுகாதார சேவை உலக நாடுகள் மத்தியில் மிகவும் பெருமை பெற்ற ஒரு சுகாதார சேவையாகும். அண்மையில் கொரோனா தொற்று ஏற்பட்ட போதும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் எல்லாம் நிலை குலைந்திருந்து காணப்பட்டது. இந்நிலையில் எமது மருத்துவர்கள் செய்த சேவைகள் பாராட்டத்தக்கதாகும். அவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்வதற்கு முன்னர் பாதுகாப்பு தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று தெஹிவலை புனித மேரி தேவாலயத்தில் இடம்பெற்றதாக கல்கிசே பிரதேசத்துக்கு பொறுப்பான முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முதித்த புசல்ல வழங்கிய வாக்குமூலத்தில் உண்மையில்லை என ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று தெரிவிக்கப்பட்டது.
தெஹிவளை புனித மேரி தேவாலயத்தின் தலைமை அருட்தந்தை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அளித்த வாக்குமூலத்தில் போலீஸ் அத்தியட்சகர் சொன்னது போன்ற கலந்துரையாடல் தமது தேவாலயத்தில் இடம்பெற்றதென தெரிவித்தார். தெஹிவளை புனித மேரி தேவாலயத்தின் அருட்தந்தையான தயா வெலிகட ஆராய்ச்சி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவில் இன்று சாட்சியம் அளித்தார். தேவாலயத்திற்கு பாதுகாப்பு தரக்கோரி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் தெஹிவளை போலீசிற்கு கடிதம் ஒன்று அனுப்பியதாகவும் தெரிவித்தார். அக்கடிதத்தில் ஆராதனை வழங்கப்படும் நேரம் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போலீஸ் காவலரன் ஒன்று தேவாலயத்தில் அமைக்கப்பட்டதா என்று ஆணைக்குழுவில் கேட்கப்பட்ட போது அவ்வாறான காவலரன் ஒன்று அமைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். அறநெறி பாடசாலை இடம்பெற்ற கட்டடத்தில் உள்ள அறையொன்றில் போலீஸ் அதிகாரிகள் அடிக்கடி தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாக்குதல் இடம்பெற்ற தினத்தன்று தேவ ஆராதனையில் தான் கலந்து கொண்டதுடன் பக்தர்களின் தொலைபேசிகளில் காணப்பட்ட காட்சி மூலம் தாக்குதல் நடைபெற்றதை அறிந்து கொண்டதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் பாதுகாப்பு தொடர்பிலான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அப்போதைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முதித்த புசல்ல தெரிவித்த கருத்து தேசிய பத்திரிகைகளில் அவதானித்ததாக அருட்தந்தை தெரிவித்தார். இக்கருத்து காரணமாக தாக்குதல் தொடர்பில் தான் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்ததாக, அப்பிரதேச மக்களுக்கு ஐயம் ஏற்பட்டதனால் தான் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதாகவும் அருட்தந்தை தயா வெலிகட ஆராய்ச்சி தெரிவித்தார். முதித்த புசல்ல குறித்த கலந்துரையாடல் கடந்த வருடம் நத்தார் பண்டிகைக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இடம்பெற்ற கலந்துரையாடல் என அருட்தந்தை தெரிவித்தார். அக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற தாக்குதல் ஒன்று நத்தார் தினத்தன்று இடம்பெறுமா என முதித்த புசல்லவிடம் வினவியதாகவும் அருட்தந்தை சொன்னார். இத்தாக்குதல் தொடர்பில் மொரட்டுவை ரவதாவத தேவாலயங்களின் அருட்தந்தைமார்களுக்கு அறிவிப்பதற்கு புசல்ல நடவடிக்கை எடுத்தாரா என வினவிய போது அதற்கு பதிலளித்த அருட்தந்தை அவ்வாறான விடயம் எதனையும் குறித்த அருட்தந்தைமார் என்னிடம் குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளார். அவ்வாறான தகவல் ஒன்று தெரிந்திருந்தால் அதிமேற்றாணியாருக்கு அறிவித்து அனைத்து தேவ ஆராதனைகளையும் ரத்து செய்திருக்கலாம் என தெஹிவளை புனித மேரி தேவாலய அருட்தந்தை மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தரும் ராஜதந்திர அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் பெறப்பட்ட PCR சோதனை அறிக்கைகளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் விமான நிலையத்தில் PCR சோதனைகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். இதேவேளை நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட 4 கொரோனா நோயாளிகளையும் சேர்த்து தற்போது கொரோனா நோயாளிகளின் தொகை 1806 வரை அதிகரித்துள்ளது. தற்போது நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் 899 கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 891 பேர் சுகமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் 46 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட 4 நோயாளிகளில் 2 பங்களாதேஷில் இருந்து வருகை தந்தவர்கள், ஏனைய 2 ராணுவ வீரர்கள் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை வெளிவிவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் PCR சோதனையை எதிர்கொள்ளாத தூதரக அதிகாரிகள், குடும்ப உறுப்பினர்கள், ஏனைய ஊழியர்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களின் பிரகாரம் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான ஆலோசனைகளை கொழும்பில் உள்ள தூதரகங்கள், ஐநா முகவர் அமைப்புகள், அதன் விசேட முகவர் நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள், துணை தூதரகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள இலங்கையர்களுக்காக PCR சோதனைகளை இலவசமாக மேற்கொள்ள லெபனான் தெரிவித்துள்ளது. இலங்கையர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்ப வேண்டுமானால் ஒருவர் PCR சோதனைக்காக $100 செலுத்த வேண்டும். ஆனால் $20 செலவில் இதனை செய்யலாம் என அந்நாட்டு தொழில் அமைச்சு தூதரகத்திடம் தெரிவித்துள்ளது. அதன் பிரகாரம் குறித்த $20 அறவிடாமல் இலவசமாக PCR பரிசோதனை மேற்கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. இதேவேளை ஜெர்மனியிலிருந்து மத்தளை விமான நிலையத்தின் மூலம் வருகை தந்த 235 பேருக்கு விமான நிலையத்திலேயே PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜெர்மனியில் வர்த்தக கப்பலில் சேவையாற்றுபவர்களே இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்தனர். நாட்டில் தற்போது தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதுடன் 45 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 5222 பேர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெலிக்கந்த கல்கந்த தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து இன்று 46 பேர் வீடுகளை நோக்கி சென்றனர்.
இதேவேளை ராஜகிரிய ஆயுர்வேத வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள ராணுவத்தின் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இருந்து சிலர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதேவேளை கிளிநொச்சி இரணைமடு விமானப்படை முகாமில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 70 கடற்படை வீரர்கள் இன்று அங்கிருந்து வெளியேறினர். பெலிசர கடற்படை முகாமில் இருந்து கடந்த 20ஆம் திகதி கொரோனா தொற்று சந்தேகத்தின் தனிமைப்படுத்தலுக்காக 167 கடற்படை வீரர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் இன்றைய தினம் 70 கடற்படை வீரர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லை என வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எஞ்சியுள்ள கடற்படை வீரர்களும் PCR பரிசோதனை முடிவுகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அனுப்பி வைக்கப்படவிருப்பதாக இரணைமடு விமானப்படை கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் ரோஹான். இலங்கையின் முதலாவது தொலைக்காட்சி அலைவரிசையான சுயாதீன தொலைக்காட்சியின் 41வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்த பௌத்த சமய நிகழ்வு சிதில்பவ ரஜமகா விகாரையில் இடம்பெற்றது. நேற்று முற்பகல் முதல் சுயாதீன தொலைக்காட்சியின் 41வது ஆண்டு நிறைவையொட்டி சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. நேற்றிரவு விசேட தர்ம போதனைகள் இடம்பெற்றன. இதில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிணைவாக தானம் வழங்கும் நிகழ்வும் இங்கு இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க சித்துல்பவ ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய மெட்ரம்ப ஹேமரத்ன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் சமய நிகழ்வுகளில் பங்கேற்றனர். தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் இந்நிகழ்வு இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நிறுவனமாகும். அது மக்களுக்கு தரமான நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றது. இதற்காக நாங்கள் மகா சங்கத்தினர் என்ற வகையில் நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேவேளை இந்து சமய வழிபாடுகள் தெய்வல விஷ்ணு கோவிலில் இடம்பெற்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன மற்றும் உயர் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு தெவட்டகஹா ஜும்மா பள்ளிவாசலில் இஸ்லாமிய சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. மௌலவி ரியாஸ் அசீஸ் விசேட துவா பிரார்த்தனைகளை நடத்தினார். சுவாதீன ரூபவாகினி நாளிகாவ சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மேலும் பல வருடங்களுக்கு மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் சிறந்த பிரஜைகளை உருவாக்குவதற்கும் இறைவனிடம் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். பரமாதிபதியான பாக்ய உதாகரதித்வாய் இத்தசித்தின் பிரார்த்தனா கரமோ. கிறிஸ்தவ சமய நிகழ்வுகள் அதிமேற்றானியார் கர்தினால் மால்கம் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்றது. நமது நாட்டின் பொதுவான அடையாளம் தொடர்பாக சிந்தித்து செயற்படுவதற்கு தேவையான பின்புலங்களை ஏற்படுத்துவதற்கு தலைமைத்துவம் வழங்க வேண்டும் என சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிருவாபத்வேயின் புரட்சி வீரன் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக உலகம் வியக்கும் வகையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளானவை இந்நாட்டில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவையாகும். 2005ஆம் ஆண்டு என்பது இந்நாட்டு மக்களுக்கு அரசியலை பொறுத்தவரையில் சரியான தீர்மானங்களை மேற்கொண்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாகும். நாடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த போது அத்தீயை அணைத்து பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்று உருவாகுவதற்காக உண்மையான தலைவர் ஒருவரை நாட்டுக்கு வழங்கிய ஆண்டே அதுவாகும். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 1970ஆம் ஆண்டு பெலியத்த தொகுதியில் அரசியலில் அடியெடுத்து வைத்த மஹிந்த ராஜபக்ஷ எனும் இளம் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாட்டின் 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அது இலகுவான பொறுப்பு அல்ல. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ எனும் புரட்சி வீரனுக்கு இந்த பொறுப்பானது பெரிய விடயமாக தெரியவில்லை. முழு உலகையும் அச்சுறுத்திய பயங்கரவாதி பிரபாகரனின் கொடூர செயல்களே அவர் எதிர்கொண்ட பாரிய சவாலாகும். 30 வருடங்களாக பயங்கரவாதம் நாட்டை ஆட்டி படைத்திருந்தது. நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து முற்றாக மீட்பேன் என்பதே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் வாக்குறுதியாகும். அது ஒரு தேர்தல் வாக்குறுதி அல்ல, அது ஒரு யதார்த்தமான வாக்குறுதியாகும். பயங்கரவாதத்தை பூண்டோடு அழிப்பதாக சொன்னபோது இலங்கை மட்டுமல்லாமல் முழு உலகமும் ஜனாதிபதி ராஜபக்ஷவை பார்த்து எள்ளி நகையாடியது. ஆனால் எந்த ஒரு சவாலையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு நன்றாக பட்டை தீட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றவர்கள் முடியாதென்று சொன்ன விடயத்திலும் கை வைத்தார். ஏனைய எல்லாவற்றையும் விட நாடே பிரதானமானது என்பதே அந்த இலட்சியமாகும். பிரபாகரனின் பயங்கரவாதத்தை முற்றாக அழித்தொழித்து சகோதர தமிழ் மக்களுக்கும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும்
விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கைக்கு தேவையான சிறந்த தலைவர்களை அவர் தன்னுடன் இணைத்துக் கொண்டார். எதை கண்டும் அஞ்சாத இலக்கை நாடி செல்லும் போர்க்களத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த சிறந்த அனுபவங்களை கொண்ட தனக்கு விசுவாசமான கோட்டாபய ராஜபக்ஷ எனும் துணிச்சல் மிக்க சேனாதிபதி ஒருவரை பாதுகாப்பு செயலாளராக நியமித்தார். இலக்கை நோக்கி செல்லக்கூடிய முப்படை தளபதிகளையும் நியமித்துக் கொண்டார். அனைத்து வழிகளிலும் தயாரான நிறைவேற்று ஜனாதிபதியும் முப்படை தளபதியான மஹிந்த ராஜபக்ஷ சமாதானத்திற்கு வர விரும்பினால் வரலாம் என பிரபாகரனுக்கு தெரிவித்த தகவலை பிரபாகரன் எல்லளவும் பொருட்படுத்தவில்லை. இதனால் யாருக்கும் தலைவணங்காமல் நாட்டுக்காக தலைவணங்க அன்றைய ஜனாதிபதி தொடங்கினார். இதோ இந்த துணிச்சல் மிக்க முப்படை தலைவரின் சரியான வழிகாட்டல் காரணமாகவே பிரபாகரன் மட்டுமல்லாமல் முழு உலகையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் பிரபாகரனை நந்திக்கடல் களத்தில் சிறைப்படுத்தினார். நந்திக்கடல் களத்தில் மரண பீதியில் நடுங்கிக் கொண்டிருந்த பிரபாகரனை காப்பாற்றுவதற்காக உலக நாடுகள் முயற்சித்தன, அழுத்தங்களை பிரயோகித்தன. மனித உயிரை சல்லி காசுக்கும் பொருட்படுத்தாத பெரும் சக்தி வாய்ந்த நாடுகள் இலங்கைக்கே வந்து அழுத்தங்கள் கொடுத்த போது இந்த கிருவாபத்துவே புரட்சி வீரன் உலகெங்கிலுமிருந்து வருகை தந்த அதிகார வர்க்கத்திற்கு தலைவணங்காமல் தான் மேற்கொண்ட தீர்மானத்தை இம்மியளவும் பிசகாமல் நிறைவேற்றினார். முழு உலகையும் வியப்பில் ஆழ்த்தி நாட்டை பீதிக்குள்ளாக்கி அழித்தொழித்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை எமது படை வீரர்கள் அழிக்க முடிந்தமைக்கு காரணம் இந்த நாட்டுக்கு சிறந்த தலைவர் ஒருவர் இருந்ததன் காரணமாகவே ஆகும். நமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த உண்மையான தலைவர் வேறு யாரும் அல்ல, மஹிந்த ராஜபக்ஷ எனும் தலைவரே ஆவார். சொன்னதை சொன்னது போல் செய்து காட்டிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உயிரையும் பணயம் வைத்து நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். அதுதான் மஹிந்த ராஜபக்ஷவின் குணமாகும். வெற்றி பெற முடியாதென தெரிவிக்கப்பட்ட சவாலை வெற்றி கொண்டு நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த இந்த தேசிய தலைவர் இனி எல்லாம் முடிந்துவிட்டதென கருதி அமைதியாக இருக்கவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என கருதி அழிந்து போன நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்தார். அதோ அந்த அபிவிருத்தி பயணங்களை அதிவேக முன்னேற்றத்தை நாட்டு மக்கள் இன்று மட்டுமல்லாமல் நாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட செயல் திட்டங்களை முன்னெடுத்து செல்வது இலகுவாக அமையவில்லை. காலை வாரும் சம்பவங்கள் ஏராளம் இடம்பெற்றதே இதற்கு காரணமாகும். இவை அனைத்தினாலும் வீழ்த்த முடியாமல் போன கிருவாபத்துவே மஹிந்த ராஜபக்ஷ எனப்படும் புரட்சி வீரன் தனது புகழை முழு உலகிற்கும் பறைசாற்றும் வகையில் பாரிய சவால் ஒன்றையும் வெற்றி கொண்டார். கொழும்பு நகரில் பஸ்களுக்கான வழித்தட சட்டம் மற்றும் வழித்தட விதிமுறைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாக ஆரம்பிப்போம் விதிகளை பேணுவோம் எனும் துணிப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை சாரதிகளுக்கு இத்திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. முற்பகல் 6 மணி முதல் முற்பகல் 9 மணி வரை கொழும்புக்கு வருகை தரும் மற்றும் பிற்பகல் 4 மணி முதல் 7 மணி வரை கொழும்பிலிருந்து வெளியே புறப்படும் இத்திட்டமானது கொழும்பு வல்கோட் மாவத்தை குமரன் ரத்னம் வீதி, பித்தளை சந்தி, நூலக சுற்றுவட்டம் மற்றும் கொள்ளுப்பிட்டி வரை அமுல்படுத்தப்படும். கல்கிச மெலிபன் சந்தியிலிருந்து மொரட்டுவை சிலுவை சந்தி வரையிலான பாதைகள் பிற்பகல் 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இத்திட்டம் அமுல்படுத்தப்படும். குறிப்பாக பஸ்களுக்கான வழித்தட சட்டம் அமுல்படுத்தப்படும் போது தனியார் பஸ் வண்டிகள், ஏனைய போக்குவரத்து சபை பஸ்கள், 20க்கு மேல் ஆசனங்களை கொண்ட அலுவலக போக்குவரத்து பஸ் வண்டிகள், பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பொது போக்குவரத்து பஸ் வண்டிகள் மற்றும் வேன்கள் மட்டுமே இவ்வழித்தடங்களில் செல்ல வேண்டும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பது ஒரு குடும்ப ஆதிக்கம் கொண்ட கட்சியல்ல. தலைவர் ஆறுமுகம் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் விட்டுச் சென்றதை தான் தொடர-இருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதிச் செயலாளர் மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வசந்தம் டிவியின் தீர்வு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கட்சியின் அடுத்த தலைமைத்துவம் குறித்தும் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் இந்த கட்சியின் தலைவராக வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பொதுவெளியில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு விமர்சனமும் உள்ளது. இது ஒரு குடும்ப ரீதியான அரசியல் கட்சி, அப்படியான ஒரு விமர்சனங்கள் உள்ள ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தோட்டத்தில் பிறந்தவர், தோட்டத்தில் வளர்ந்தவர், தோட்டத்தில் வாழ்கின்றவர் கூட, அந்த மக்களின் இதய துடிப்பை அறிந்தவர். எனவே நீங்கள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அப்படியான ஒரு ஏற்பாடுகள் உள்ளனவா?
உண்மையிலே என்றுமே நாங்கள் பதவியை தேடி செல்வது சரியில்லை, அதை எங்களை தேடி வர வேண்டும். அப்போது தான் நாங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். தலைவர் என்னோட பல பொறுப்புகள் கட்சியில் கொடுத்திருக்கின்றார், அதை நான் அவருக்கு செய்து காட்டுறேன். அதே மாதிரி அன்று என்ன என்னிடம் தலைவர் விற்று சென்றாரோ, நான் உன்னை அழைத்து வருகின்றேன், நீ ஜீவனை அழைத்து வா என்று. அதுதான் என்னுடைய குறிக்கோள், அதான் எதிர்காலத்தில் என்னுடைய முக்கிய நோக்கம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரையிலே குடும்ப ஆதிக்கம் இல்லை. ஆரம்பம் தொண்டமாட 20 வருடங்கள் நெருங்கி சேவையாற்றியிருக்கின்றன. எந்த பதவிக்கும் இந்த 20 வருடங்களிலே போற்றிகள் என்று வந்ததில்லை. அந்த அளவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை கட்டுப்பாடாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். நாங்கள் எதிர்கால கட்சியினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான இன்னொரு நாங்கள் கட்சியில் எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தவில்லை. மடக்கமர தோட்டத்தில் பிறந்து இந்த காங்கிரசுடைய நிதி செயலாளர் வருவார் என்று யாராவது எதிர்பார்த்திருப்பார்களா? இல்லையே. உடப்புசுலாவில் பிறந்த முத்துசிவலிங்கம் அவர்கள் காங்கிரஸில் தலைவராக வருவார்கள் யாரும் எதிர்பார்த்திருப்பார்களா? இல்லையே. ஆனால் மடக்குமுறையில் பிறந்த ஒருவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவராக வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பதவிகள் என்பதை நாங்கள் என்றும் தேடி செல்கின்றவர்கள் பாதியிலே சென்று விடுவார்கள். பதவி என்பது ஒரு தலைமைத்தினூடாக தேடி வர வேண்டும். அப்போதுதான் அந்த பதவி சரியாக நிலைத்திருக்கும். அது அந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் சில பதவி ஆசை பிடித்தவர்களால் இன்றைக்கு அட்ரஸே இல்லாமல் போயிருக்கின்றார்கள். அமரர் ஆறுமுகன் தொண்டமான் பெருந்தோட்ட மக்களுக்காக கண்ட 1000 ரூபாய் கனவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிச்சயம் நிறைவேற்றும் எனவும் மத்திய மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ரமேஷ் அவர்களே, இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை, அதற்காக அவர் மிகவும் சிரமப்பட்டார், எல்லா வேலைகளையும் செய்தார். இந்த மறைவுக்கு பின்னர் அந்த விடயமும் அப்படியே மறைந்து விடுமா அல்லது அதற்கு என்ன நடக்கும்? தலைவர் இறுதியாக பல்வேறு விடயங்களை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் அனைத்துமே நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிறைவேற்றும். 1000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு தெரியும். தலைவர் அவர்கள் கூறினால் தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று. ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலும் கூட உங்களுக்கு தெரியும் அந்த வாக்குறுதி இருந்தது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஆகியவுடன் தோட்ட தொழிலாளிக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். அதன் பிற்பாடு 1000 ரூபாய் சம்பள பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. அதற்கு பிற்பாடு தேர்தல் காலமாக இருந்தது. தேர்தல் காலத்திலும் கூட 1000 ரூபாய் அதில் ஒரு சில கருத்துக்கள் சேர்க்க வேண்டியது இருந்தது. இல்லாவிட்டால் நாங்கள் தேர்தலுக்கு முன்பே அந்த 1000 ரூபாயை பெற்றுக் கொடுத்திருப்போம். தலைவர் எதிர்பார்த்தது முழுமையான 1000 ரூபாய் சென்றடைய வேண்டும் என்று. அதில் தான் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அந்த நோக்கம் நிறைவேற்றும் முன்பதற்காக கொரோனா நோய் வந்துவிட்டது. அதிலும் கூட தலைவர்கள் கூறினார்கள் இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு நொண்டி சாக்கு சொல்லுகின்றார்கள் என்று கூறுகின்ற பொழுது மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம், அதை விடுத்து நான் ஏனையவற்றை பிற்பாடு நான் செய்கின்றேன் என்று தலைவர் கூறியது போன்ற எதிர்காலத்திலே நாங்கள் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நான் நினைக்கின்றேன் அதுதான் எங்களோட ஒரு பொற்கான காலம். வீடமைப்பாக இருந்தாலும் சரி, பாதை அபிவிருத்திகளாக சொல்லி மின்சாரங்கள். நெடுங்கணி ஒலுமடு பகுதியில் கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக தடைப்பட்டிருந்த போலியோ தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக சிறுவர்களுக்கான போலியோ தடுப்பூசி விநியோக பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. தற்போது நாட்டில் இயல்பு வாழ்க்கை திரும்பியிருப்பதால் நாடெங்கும் மீண்டும் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நெடுங்கணி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறுவர்களுக்கான போலியோ தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. சமூக பாதுகாப்பை கடைபிடிக்கும் வகையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் அரசு புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் தமிழகத்தின் கோயம்புத்தூர் அகதிகள் முகாமில் இருந்து 37 வயதுடைய தகப்பன் மற்றும் 8 வயதுடைய மகளை இலங்கைக்கு கடல் மார்க்கமாக அழைத்து வந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீண்ட நாட்களாக கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் என விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த நபர்கள் வங்காளை மற்றும் பேசாலை பகுதிகளில் கைது செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட படகும் வெளி இணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மடுல் சீமை மெதவலகம கரடியல்ல நீர்வீழ்ச்சியில் நீராடிக் கொண்டிருந்த மூவர் நீரில் மூழ்கியுள்ளனர். இம்மூவரும் நீர்வீழ்ச்சியில் நீராட சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். 38 வயதுடைய தந்தை, 12 வயதுடைய மகள், 13 வயதுடைய தூரத்து உறவுமுறை சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் மெதவலகம பகுதியைச் சேர்ந்தவர்கள். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஸ்ட்ராபெர்ரி சந்திர கிரகணம் நாட்டின் பல பகுதிகளிலும் தென்பட்டது. இலங்கை நேரப்படி நேற்றிரவு 11:15 அளவில் சந்திர கிரகணம் தென்பட்டது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது சூரிய ஒளி நிலவின் மீது படாமல் பூமியினால் மறைக்கப்படுவதே சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகின்றது. அறிவியலின்படி சந்திர கிரகணம் என்பது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதுடன் முன்னெச்சரிக்கை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லை. இதனால் நேற்றைய தினம் சந்திர கிரகணத்தை ஏராளமானோர் பார்வையிட்டனர்.
திருமலை மாவட்டத்திலும் நேற்றிரவு சந்திர கிரகணத்தை அவதானிக்க முடிந்தது. நிலவின் காட்சியானது வழமை போலல்லாமல் வேறுபட்ட நிறங்களில் காண முடிந்தது. இது இவ்வாண்டின் 2வது சந்திர கிரகணமாகும். இவ்வாண்டு 6 சந்திர கிரகணங்கள் நிகழவுள்ளதென கொழும்பு பல்கலைக்கழக பௌதிக விஞ்ஞான பீடத்தின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் சந்திர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவை அண்டிய பகுதிகளில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக அடுத்து வரும் சில தினங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் அடைமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கமே இதற்கு காரணம். இதனால் நாட்டில் கடும் காற்று வீசும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அடுத்து வரும் சில நாட்களில் மழை பெய்யலாம். வடமேல், மேல், சப்ரகமுவ, தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் எந்த வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். புத்தளம் முதல் பொத்துவில் வரையிலான ஆழ்கடல் பகுதியிலும் மழை பெய்யும். அத்துடன் புத்தளம் முதல் காங்கேசன்துறை ஊடாக திருமலை வரையிலான கடற்கரை பகுதியிலும், காலி முதல் மட்டக்களப்பு வரையிலான கடற்கரை பகுதியிலும் காற்று வேகமாக வீசும். இதேவேளை புத்தளம் நகரில் வீசிய கடும் காற்று காரணமாக புத்தளம் புனித ஆண்ட்ரூ ஆரம்ப பாடசாலையின் கட்டடங்களின் கூரைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் இப்பகுதியில் அடைமழை பெய்துள்ளதுடன் இன்று வீசிய கடும் காற்றினால் இவ்வாறு பாடசாலைக்கு கடும் சேதம் ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் வசந்தன் டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.